சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வாசித்து தானே இந்த சங்கீத வாக்குல நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆண்டவரை செபிக்கிறது இல்லை, நம்மளுடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதபடியில் வைக்கிறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறோம், நம்மளுடைய மாம்ச இச்சைக்கு நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். நம்மளுடைய மாம்சத்துக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம இஷ்டம் வந்தது போல நம்ம செய்கிறோம். ஆனால் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்பா, என் கால் எங்கெங்கயோ போகலாம், என்னுடைய பாதை வேற வேறையா போகலாம், ஆனா உம்முடைய வசனம் எனக்கு தீபமும் எனக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜெபிக்காம இருக்கலாம், வேதத்தை வாசிக்காம இருக்கலாம், ஆண்டவரை தேடாம இருக்கலாம். இந்த நாள், இந்த நேரம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபையினால நம்ம உயிர் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு நாள் கூட மறக்காதபடிக்கு வேதத்தை வாசிங்க, செபிங்க. ஏன்னா அவருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க எங்க போறதா இருந்தாலும், எந்த வேலை செய்யறதாலும், தயவு செய்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து போங்க. உங்களுடைய போகில வேலை பாதைகளில், படிப்பு பாதைகளில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய பிஸ்னஸில், எல்லாவற்றிலும் அந்த வசனம் உங்களுடைய பாதைக்கு தீபமும், உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய கால்களுக்கு, உங்களுடைய பாதைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்கிறது. நம்ம எந்த காரியத்தை ஆண்டவர் பாதையில் வைக்கிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.